டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா உள்ளெல்லாம் சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட மாவு இல்லை, நல்லா கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள். நான் எப்படி உடச்சி காமிக்கிறேன். நம்ம இதில் வந்து எந்த விதமான ஃபுட் கலரிங்கும் சோடா மாவு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. மித்ருத்து குக்கிங் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, சூப்பரான ஒரு மலைக்கு இதமான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நம்ம டீ கடையிலலாம் செய்வாங்கள்ல போண்டா, வெங்காயம் முட்டைக்கோசெல்லாம் வச்சு போண்டா, அந்த மசால் போண்டா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நீல வாக்கில் வெங்காயம் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, 2 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ், இது மாதிரி நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மாவு பொருள் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே எடுத்துக்கேன். அது கூடவே உப்பு, மசாலாவுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த மாவெல்லாம் நம்ம பெசரி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்குவோம். அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, முட்டைக்கோஸ், கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டோம். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், சோம்புத்தூள்னா சோம்பு கூட சேர்த்துக்கோங்க, நான் தூளாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இப்போ போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். மசாலா எல்லாமே வந்து அந்த வெங்காயம் முட்டைக்கோஸோடு சேர்கிற மாதிரி. பாருங்கள் நல்லா உதிரியாக நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு நைஸாக நம்மளால் கட் பண்ணுமோ அந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணோம்னா போண்டா கொஞ்சம் நல்லா கிரிப்ஸியாக வரும். நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு, கூடவே கடலை மாவு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வெங்காயத்துலேயே லைட்டாக தண்ணி விடுவோம். அது கூடவே ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தண்ணி கையில் தெளித்த மாதிரி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக பஜ்ஜி மாதிரிலாம் கலக்கிடக்கூடாது. இப்படி மாவு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு தான் பிசைஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே நல்லா அமுக்கிவிட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போ லைட்டாக உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் இடையில சேர்த்துக்கோங்க. எனக்கு நான் போட்ட அளவு உப்பு வந்து சரியாக இருக்குது. காரம் எல்லாமே வந்து கரெக்டாக சூடாயிடுச்சு. நம்ம சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து எவ்வளோ சிம்மில் வச்சிடணும். ஏன்னா நம்ம அப்புறம் போண்டா போட்டோன்னே வெளியில் வந்து கறிக்கிறோம், அப்புறம் உள்ள மாவாக இருக்கும். நம்ம நமக்கு இது மாதிரி உருண்டையாக உருட்டியும் போடலாம், இல்லைன்னா வடை மாதிரி தட்டியும் போடலாம். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்து போடுங்க. நான் இப்போ இது மாதிரி எடுத்து கிள்ளி போடுவோம்ல, அந்த மாதிரி தான் போட போகிறேன். அடுப்பை சிம்மில் தாங்க வச்சு போடணும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வேகமாக வச்சுட்டோம், ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் வெளியில் நல்லா கிரிப்ஸி ஆயிரும், உள்ளே அப்படியே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சிம்மில் வச்சா தான் நல்லா நின்று உள்ளெல்லாம் வந்து வேகும். அதுக்காண்டி தான் வந்து நம்ம சிம்மில் வச்சு. நம்ம வடை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு அரிக்கரண்டி வச்சு நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு பிகினர்ஸுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த மாதிரி இப்போ நம்ம வடை வெந்துருச்சா என்னன்னு தெரியலன்னா, இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சிறுக்கடிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பி வச்சுருப்போம். அதை லைட்டாக இப்போ நம்ம உள்ளே விட்டு பார்த்தோம்னா மாவு ஒட்டுது பார்த்தீங்களா, ஒட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வேகலைன்னு தெரிஞ்சுக்கலாம்.
வெந்துருச்சுன்னா கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டாது கம்பியில். உள்ளே அப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட மாவு விட்டலன்னா அப்போ உள்ளே வெந்திருக்குன்னு அர்த்தம். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிகினர்ஸு பேச்சுலர்ஸ்லாம் வந்து போடும்போது எப்படி வெந்துருச்சுன்னு தெரியலன்னா இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம விளக்குக்கு எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு சந்தனம் போட்டு எல்லாமே வச்சு திரி எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம வந்து விளக்கேற்றுற நேரத்துக்கு கரெக்டாக விளக்கேற்ற முடியும். இப்போ அதனால் பொட்டு சந்தனம் வச்சு விட்ருக்கோம். சுட்டி விளக்கு வாங்கியிருக்கோம். அது கூடவே பஞ்சகாவியம், மெழுகு திரி விற்கிது இல்லை, கலர் மெழுகு திரி, அது என் பையன் வாங்கணுன்னு ஒரே பிடிவாதமாக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்படி திருவண்ணாமலையில் வந்து அந்த மலையில் தீபம் ஏற்றுவாங்களோ அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து மொல்லாமலைன்னு சொல்லி இதுக்கு பேர். இப்போ இதுலேயும் கரெக்டாக நம்ம தீபம் ஏற்றும் போது ஏற்றுவாங்க. இப்போ பாருங்கள், இங்கேயும் தீபம் ஏற்றியாச்சு. நம்ம வீட்லேயும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ எல்லாமே நம்ம தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒன்று ஒன்றா வந்து இப்போ நான் வெளியில் வாசல்லேருந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெளியில் வாசலில் ஏற்றிக்கிட்டு இருக்குது என் பொண்ணு, அதை அப்படியே காமிச்சிட்ருக்கேன். அப்படியே வந்து நம்ம மாடிப்படியில் இப்போ அப்படியே வந்து மெதுவாக நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம மாடியெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதாங்க எங்களோட வீடு. இப்போ நான் உங்களுக்கு விளக்கேற்றும் போது இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக காமிக்கிறேன். இப்போ நம்ம சாமி ரூமில் விளக்கேற்றியாச்சு. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டு பூஜை ரூம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். மித்துரத்து குக்கிங் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பாருங்கள். நம்மளோட சுவையான கிரிப்ஸியான டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா உள்ளெல்லாம் சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட மாவு இல்லை, நல்லா கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள். நான் எப்படி உடச்சி காமிக்கிறேன். நம்ம இதில் வந்து எந்த விதமான ஃபுட் கலரிங்கோ சோடா மாவு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. நல்லா நம்ம போட்ட மாவுலேயே வந்து நல்லா கிரிப்ஸியாக ஜூஸியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதமாக இருக்குமா மலைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.